தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு பாட்டி சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பராக ஒரு சோள தோசைக்கான சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைச்சி சோள தோசைக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இது தேங்காய் இந்த மாதிரி பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அப்புறம் பச்சை மிளகா. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட உப்பு கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பர்டிகுலராக சோள தோசை, கம்பு தோசை, அந்த மாதிரி சிறுதானியங்கள் போட்டு செய்கிற தோசைக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இது கூட நம்ம மிளகாய் சட்னி கூட செய்ய போகிறோம். அதுவும் எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதை தாளிச்சுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதில் தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தக்காளி சட்னி, பூண்டு தக்காளி போட்ட சட்னி அப்படிங்கிறத பார்த்துடலாம். சமீபத்தில் நான் வாங்கிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த மாதிரி செராமிக் கப்ஸ் இதெல்லாம் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த கப்பை நான் காமிச்சிருப்பேன். அது கூட இந்த பவுல் நான் முதலையே என்கிட்ட இருந்துச்சு, கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக இது நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறதுக்குன்னு வாங்கினேன். ஒரு தடவை காலியாக இருந்ததுன்னு சொல்லி இந்த இதில் கருவேப்பிலை போட்டு வச்சேன். இது 25 நாள் ஆகுது நான் இந்த கருவேப்பிலை வாங்கி. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். செராமிக் கப்பில் இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ அடுத்ததாக பூண்டு தக்காளி போட்டு சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த கார சட்னிக்காக நான் கொஞ்சம் அதிக அளவில் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறதுனால ஒரு 4 கட்டி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். அப்புறம் ஒரு 10 வரமிளகா எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த சட்னிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். இது அடுத்தது நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். சட்னி தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் எண்ணெய் விட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லாமல் நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால ஒன்றும் தப்பில்லை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து சோள தோசை ஊற்றிடலாம். சோள தோசைக்கான அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு சோளம், 2 கப்பு இட்லி அரிசி, 3/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். இந்த கப்புன்ட்டு இல்லை, இதே மாதிரி நீங்கள் எந்த கப்பில் அளந்தாலும் சேம் அதே குவான்டிட்டி தான். இந்த குவான்டிட்டியில் நீங்கள் வந்து மாவு ஆட்டி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப கிறிஸ்பியாகவும், அந்த சோளத்தோட வாசனை வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கணும். அதனால தான் பாதிக்கு பாதி தான் நம்ம வந்து இட்லி அரிசி சேர்க்குறோம். ஸோ இந்த மெத்தடில் மாவு ஆட்டி செஞ்சு பாருங்கள். அது கூட இந்த 2 சட்னியும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நிஜம் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டுமே தெரியும். இப்போ அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். சட்னி நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சோள தோசையும் அதுக்கான சட்னியும் தான். இதுக்கு வந்து கார சட்னி, கொஞ்சம் தேங்காய் சட்னி போட்டு இன்னைக்கு என்னோட பிளேட்டில் நான் சர்வ் பண்ணிக்க போகிறேன். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தோசைக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்குது. இப்போது கார சட்னி வந்து டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியுடன் மீண்டும் பாட்டி சமையலில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.